ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்தி, கீர்த்தி செட்டி, சத்யராஜ் அண்ட் ராஜ்கிரண் ஸோ இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க வா வாத்தியா அந்த திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வா வாத்தியா இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ராஜ்கிரண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சாரோட மிகப்பெரிய ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. ஸோ கரெக்டாக எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாரு. அதாவது எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு நமக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான், இவரை வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாரு. எம்ஜிஆர் அவர்களோட படங்களை காமிக்கிறது, எம்ஜிஆர் அவர்களோட பாடலை கேட்க வைக்கிறது, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி கொஞ்சம் மேனரிசம் பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆர் அவர்களோட பாணியை பின்பற்றி வளரணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாரு. காலங்கள் போக போக வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து அவங்க தாத்தா சொன்னதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து போலீஸ் ஆகிறாரு. போலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான போலீஸாக இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கரப்டான போலீஸாக இருக்கிறாரு. எஸ், அதை ஒரு இன்சிடெண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சஸ்பென்ஸும் ஆகிடுறாரு. கார்த்தி அவர்கள் சஸ்பெண்ட் ஆகிடுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வந்து கொட்டை எழுத்தில் பேப்பரில் வந்துடுது. ராஜ்கிரண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து உங்கள் பேரை வந்து நல்லவங்க கிடையாது இந்த மாதிரி இருக்கான்னு சொன்னோன்னே திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் அவர்கள் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட ஆவி வந்து கார்த்தி அவர்களுக்குள்ளே பூந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் சார் வந்து எவ்வளோ சூப்பரான ஆக்டர், அவரோட கெட்டப்லாம் பார்த்தோன்னே குபின்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நிறைய நல்ல ஆர்டிஸ்ட், அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடிக்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 1-2 சீனில் வர வச்சுட்டு ஸ்கோப்பே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லாவே போச்சு. ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து இது தானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வேறு ஏதோ காமிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மேனேஜும் பண்ணும், சேம் டைம் அவரோட ஆக்டிங் கெட்டு போயிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணி நடிச்சிருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் சரி, கார்த்தியாவும் சரி நல்லாவே நடிச்சிருந்தார். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீனில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆராக பேசுவார், திடீர்னு கார்த்தியாக பேசுவார், திடீர்னு எம்ஜிஆர் அவர், திடீர்னு கார்த்தி அவர். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அன்னியன் மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஸ் யூஷுவல் படமாக போனதுனால இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசான ஒரு நல்ல படம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாசிலா அப்படின்றது வந்து ஒரு கற்பனை ஏரியா, கற்பனை உலகம். ஸோ கதையோட இது என்ன, ஸோ கதையோட அம்சம் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்துக்கு வந்தார்னா என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்துக்கிட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், ஸோ பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ அங்கேயோ இப்படி போகிறேன்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் ஒரு அரசியல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட மோதுகிற கதையாகவும் சிஎம்மோட ஆட்சியை கவுக்கிற கதையாகவும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெம்ப்ளேட்டில் போனதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பெருசாக ஒட்டலை. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.